கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு. கஞ்சா, டாஸ்மாக் ஊழல். என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். வர இருக்கிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற அன்பு சகோதரர் பிரபு அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே தர வேண்டும் என்று கேட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இடத்திலே உரையாற்ற இருக்கிறார். அன்பான பெரியோர்களே, நாம இப்ப கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின காலத்திலிருந்து மிக தெளிவாக தமிழ்நாட்டிற்கு ஏன் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமா எல்லா இடமும் சொல்லிட்டு வரோம். தாய்மார்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலமாக நடந்திருக்கிற ஸ்டாலினுடைய காட்டாட்சி தர்பாருக்கு ஒரு சாவு மணி அடிக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மட்டுமல்ல, நம் கூட்டணி கட்சியில இருக்கிற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றியை நோக்கி வரைந்து கொண்டிருக்கிறார்கள். 23ஆம் தேதி நம் மக்கள் கொடுக்க இருக்கிற அந்த தீர்ப்பு, மே 4ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது எழுதி வச்சுக்கணும், 210 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஒரு உறுதியான வெற்றிக்கான தேர்தல் இந்த தேர்தல். அன்பான பெரியவங்க, நம்முடைய தொகுதியில நான் இங்கே வந்து வாக்கு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் என்பது புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய காலத்திலும் அது இரட்டை இலையினுடைய கோட்டை என்பதை எவனுமே மறக்க முடியாது. எவனெவனோ கோட்டை என்று பேசிக் கொண்டிருக்கலாம், எந்த கோட்டையும் இங்கே நிரந்தரம் இல்லை. இது இரட்டை இலையினுடைய கோட்டை. இது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய கோட்டை. ஆனால் என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற உச்ச இடத்தை தொட்டவர் நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அது இந்த இயக்கத்தில் மட்டும்தான் சாத்தியம், அதிமுக மட்டும்தான் சாத்தியம். யாருக்கு பிறந்தவன் என்பதை பார்த்து தலைவர் பதவியை கொடுக்கிற இயக்கங்கள் இருக்கிற இடத்துல உண்மையில் மக்களுக்கு தொண்டாற்றுகிறவன் யார் என்பதை பார்த்து அவரை தலைவராக்குகிற, அவருக்கு பதவி கொடுக்கிற இயக்கம் அதிமுக. சும்மா சாதாரணமா சொல்லக்கூடாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அவரை சுற்றிலும் துரோகிகளும் எதிரிகளும் நின்றார்கள். அத்தனை பேரையும் 8 திசையிலும் இருந்த எதிரிகளையும் வீழ்த்தி இன்றைக்கு அவர் கழகத்தை உயிர்ப்பித்து நிறுத்தி இருக்கிறார். மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அன்பான பெரியோர்களே, இந்த மாதிரி சூழல்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல நாம் இந்த செய்திகளை இன்னைக்கு ஏன் பேசணும்னா, நம்முடைய கோட்டையாக இருக்கிற இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை அசைத்து பார்ப்பதற்கு திமுக காரன் நேரடியாக மோதி பார்த்தான், நடக்கவில்லை. ஸ்டாலின் நம்ம கட்சியிலிருந்து சில பேரையெல்லாம் உருவி பார்த்தார். இந்த கட்சியிலிருந்து உப்மா மாதிரி முதலமைச்சராக இருந்த சில பேரை கூட அவன் கட்சியிலிருந்து எடுத்துட்டாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதலமைச்சரா இருந்தவனை கூட தூக்கிட்டோம், அமைச்சரா இருந்தவனை எல்லாம் எடுத்துட்டோம். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியலையேங்கிறது தான். யாரை வேண்டுமானாலும் எடுத்துட்டு போலாம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாதையிலே நடந்து வந்த இந்த இரட்டை இலையினுடைய தொண்டர்கள் இன்னும் உறுதியாக நிற்கிறானே என்கிற கவலை தான். அதனாலே தான் இன்னைக்கு திமுக காரன் பின்வாசல் வழியா வரலாம். துரோகிகளை களமிறக்கி விட்டு அந்த துரோகிகள் துரோக கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற திமுக வேட்பாளரை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கட்டாயம் வெல்ல போறதில்லை. ஐசியூவில் இருக்கும்போது கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட ஏதோ சங்கடப்படலாம். மார்ச்சுரியில் இருக்கிற கட்சி எங்க போய் ஜெயிச்சு வரப்போகுது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக இங்கே ஒரு நாளும் வெல்லாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை எப்படியாவது சிதறடிக்க செய்தால்
நாம் குறுக்கு வழியிலே மேலேறிவிட முடியுமா என்று சில வல்லூறுகளை ஸ்டாலின் கும்பல் களமிறக்கி இருக்கிறது. ஆனால் அவன் சூரியன் சின்னத்தில் இல்லாமல் வேறு சின்னத்திலே புகுந்திருக்கிறான். நாமும் அவனை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று பல காலம் போகிறோம். நம்முடைய பொதுச் செயலாளர் யாரையும் மரியாதை குறைவாக தகுதி குறைவாக பேசிவிடாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் நம்மை அறிவுறுத்துகிறார். அதனால போறோம். ஆனாலும் கூட மலத்தை மலம் என்றுதானே சொல்ல முடியும். அதற்கு எப்படி நாம் மாண்புமிகு பெயர் கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு இதே தொகுதியில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க நிக்கிற இந்த தோழர்கள் இந்த பெரியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்க அப்பா வயசுக்கு மேல இருக்கு இந்த ஐயனுக்கெல்லாம். 50 வருஷமா இந்த ஐயன் எல்லாம் இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிற இத்தனை தொண்டர்களும் தோழர்களும் போஸ்ட் ஒட்டி இத்தனை பேர் ஓட்டு கேட்டு இத்தனை பேர் தெரு தெருவா நடந்து அவன் சொந்த வேலையை விட்டு போட்டு சொந்த குடும்பத்தை விட்டு போட்டு நாயா பேயா அலைஞ்சு நம்ம கட்சி நம்ம தலைவர்கள் நம்ம அம்மாவுக்காக பண்ணணும்னு சொல்லி இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினர்கிற இடம் கொடுத்தா இன்னைக்கு அது என்னெல்லாம் பேசுது என்பதை நினைக்கிற போது உண்மையிலேயே நெஞ்சு சுடுகிறது. திரு செங்கோட்டையன் இங்க பேசுற போது 2-3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கிறாரு. நாம பார்த்தோம். நான் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி என்ன ஈன புத்திடாது, என்னடா இது ஈன புத்திங்கிறமோ. நான் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். நைட் எல்லாம் நான் தான் முதலமைச்சரா இருந்தேன். வெடிஞ்சுன்னு முதலமைச்சரா மாறி போச்சுக்கிறார். நீ நைட்டு மட்டும்தான் முதலமைச்சரா இருந்த, அதுதான் பிரச்சனையே. செங்கோட்டையில நீ பேசுறத திருப்பி நாங்க பேசணும்னா தெருவுல வேட்டு கட்டிட்டு நீ நடமாட முடியாது. செல்ற பயணி நீ செல்ற பயன். ராத்திரி நான் தான் முதலமைச்சரா இருந்தேங்கிறான். எனக்கு முன்னாடி என்ன ஏகேஎஸ் கேட்டாரு, ஏய் செங்கோட்டையா சரியான ஆம்பளை, நீ நல்ல ஆம்பளை, நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நீ இதே இடத்துல மேல ஓட்டு எங்களுக்கு பதில் சொல்லணும். எதற்காக உன்னுடைய அமைச்சர் பதவியை புரட்சி தலைவி அம்மா எடுத்தாங்க? எதுக்காக எடுத்தாங்க? இவன் நம்மளை பார்த்து பேசுறான், துரோகம் பண்ணிட்டாங்களாம். ஏய், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த பையனுக்குமே துரோகம் பண்ண ஈன பிறந்தாண்டி நீ பேசுற ஒரு கட்சியினுடைய தலைவரை, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவரை அடுத்த முதலமைச்சரை பார்த்து இவன் பேசுறான். நான் சொல்றேன், செங்கோட்டையினுடைய மனைவியும் மகனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமை செயலகத்தில் போய் பார்த்தாங்க. அம்மா, இவனை நீங்க எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறீங்க, மந்திரி ஆக்கி இருக்கிறீங்க, ஆனா இந்த புறம்போக்கு கண்ட பொம்பளை பின்னாடி தெரியுது. தயவு செய்து எங்க குடும்பம், நான் சொல்ல இந்த வார்த்தையை சத்தியமணி சொல்றது, நான் சொல்லல. இந்த செங்கோட்டையோட மனைவி புரட்சி தலைவி அம்மா பார்த்து சொன்னாங்க, இவன் பொம்பளை வினாடி தெரியுறானுங்க அம்மா, இந்த ஈன பொழப்பு பொழைக்கிறான், தயவு கூர்ந்து இவனுடைய அமைச்சர் பதவியை எடுத்து விடுங்கன்னு கேட்ட பிறகு காரி மூஞ்சியில துப்பி செருப்பால் அடிச்சு புரட்சி தலைவி அம்மா அமைச்சர் நிறுத்தினாங்க. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்ததே இது எங்காவது திருந்தி இருக்குமான்னு செக் பண்றதுக்கு தான். சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகும் இந்த செங்கோட்டையனுக்கு அம்மா அமைச்சர் பதவி கொடுக்கல. நான் சொல்லுகிறேன், செங்கோட்டையன் அவர்களே, இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூட நாக்கிலே நரம்பு இல்லாமல், கொஞ்சம் கூட ரத்தத்திலே நன்றி உணர்ச்சி இல்லாமல் பேசுகிறீர்களே. இந்த செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் மாவட்ட செயலாளர் ஆக்கி அழகு பார்த்ததும் இன்றைக்கு யாரை இந்த செங்கோட்டையன் வசைபாடி கொண்டிருக்கிறானோ அந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர் ஓட்ட பிச்சை இவருக்கு இந்த மந்திரி பதவி. சரியான ஆள் நீ மறுக்கணும். இந்த இடத்துல இதே இடத்துல மேடை போட்டு நீ சரியான ஆம்பளை நீ மறுக்கணும். அம்மா கொடுத்தாங்களா அமைச்சர் பதவி? அமைச்சராகவே இல்லாத நீ எப்படி முதலமைச்சராக? எப்படி முதலமைச்சராக? என் கையில பொட்டி இல்லை. என்னென்ன பேசுறா, என்னென்ன அயோக்கியத்தர. நான் கேட்கிற செங்கோட்டையனை போல துரோகம் செஞ்சு ஒருத்தன் உலகத்துல பார்க்க முடியுமா? ரத்தத்திலேயே துரோகம் கலந்திருக்கிற ஒரு ஈனப்பிரவி. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணா, பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணா, கட்சியில காலகாலமா வேலை செஞ்ச கட்சி தொண்டனுக்கு துரோகம் பண்ண, எத்தனையோ பேரை இந்த கட்சியில இருந்து வெளியேற்றின, துரோகம் பண்ணி வெளியேற்றின. இன்னைக்கு மாற்று கட்சியில உட்கார்ந்து இருக்கிற பல பேர் உண்மையிலேயே இந்த கட்சியில் நேசிச்சவன்.